வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் 2ஆம் நாள் இராணுவ தாக்குதல் மிக உக்கிரமாக முடிவடைந்திருக்கு. இதை போர் என்று சொல்லக்கூடாது, இராணுவ தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். நாட் அ வார், மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க இதை. இன்றோடு இந்த தாக்குதலோடு அதிகபட்சமாக இந்த அமெரிக்காவின் தாக்குதல் ஈரான் மீது முடிவடைய கூடும். ஏன்னா ஈரான் தரப்பிலிருந்து அடி தாங்காம ட்ரம்பிடம் கெஞ்சியுள்ளார்கள் என்று தகவல் வருது. இதை தாண்டியும் ஈரான் தொடர்ச்சியாக விளையாண்டு கொண்டிருந்தால் இந்த தாக்குதலுக்கு பதிலாக ஈரானின் முக்கியமான உலக புகழ் பெற்ற கார்க் தீவுகளை அமெரிக்கா கைப்பற்றும் என்று தெரிய வருது. ட்ரம்புடைய நீண்ட நாள் லட்சியம் அது, ஈரானுடைய கார்க் தீவுகளை கைப்பற்ற வேண்டும் என்று. முதல்ல இந்த IRGC ஈரானுடைய மத வெறி இராணுவம், அவங்க அவங்களுடைய 8 வீரர் கொல்லப்பட்டதற்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த புகைப்படங்கள், அவர்களுடைய புகைப்படங்களை வெளிவிட்டு பல்வேறு இந்த 2 நாள் தாக்குதலில் இந்த 8 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது அதிகாரப்பூர்வ புகைப்படம். அதை தாண்டி முதல் முறையாக ஈரானிலிருந்து அலி கொமேனி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்த இடம், இஸ்ரேலுடைய தாக்குதலில் February 28 அலி கொமேனி மற்றும் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டாங்க. அந்த வீடியோ, ஒரு சிறிய வீடியோவை அதிகாரப்பூர்வமாக ஈரான் வெளியே கொடுத்திருக்காங்க. ستونهای بر جا مانده ات مشت گره کرده تواند که الله اکبر گویان ایستادند. شیطان هنوز فکر می کند که ما از ویرانه ها می ترسیم و خبر ندارد که ترس در دل یتیمان خامنه‌ای شهید جایی ندارد. تو بر می گردی و روزی در تو نماز اقامه می کنی و این تعبیر رویای صادق. பாருங்க எந்த அளவுக்கு இஸ்ரேலின் தாக்குதல் உக்கிரமாக இருந்திருக்குன்னு புரியும். நிச்சயமாக பிணங்கள் முழுவதுமாக அல்லது ஒரு 100 கிராம் அளவுள்ள சதை துண்டுகள் கூட கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த தாக்குதல் நடந்த இடத்தை பார்த்தாலே புரியும். அதை தாண்டி நான் சொல்லியிருந்தேன், அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லை, கருவாடு ஆக்கப்பட்ட அலி கொமேனி பேசியிருந்தேன். கருவாடு கூட இல்லை, சவப்பெட்டி, காலி சவப்பெட்டி என்று தெரியுது. இப்போ ஈராக்கில் அலி கொமேனியுடைய சவப்பெட்டி ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அவர்கள் தூக்குகின்ற விதம், அந்த வீடியோ பார்த்தாலே புரியும். அவர்கள் கை வைத்திருக்கிற விதம், இதெல்லாம் பார்த்தா புரியும். அந்த பெட்டிக்குள்ள ஒண்ணும் இல்லை. அது காலி பெட்டி. அலி கொமேனியுடைய உருப்படியான சடலமோ ஒரு 100 கிராம் பாகம் கூட கிடைக்கவில்லை என்று அந்த தாக்குதல் நடந்த வீடியோ, மேலும் அந்த சவப்பெட்டியை தூக்கும் விதமான வீடியோ நமக்கு புரிய வைக்கும். நேற்று புதனிரவு 2ஆம் நாள் தாக்குதல்ல 90 இலக்குகள் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கு ஈரானுக்குள்ள. அதற்கு முந்தின நாள் தாக்குதல 85 இடங்கள் அழிச்சாங்க. இந்த தடவை 90 இடங்கள் அழிச்சிருக்காங்க. இதுல ரயில் பாலங்கள் அடங்கும். ரயில் பாலங்களை தாக்கி அழிச்சதுனால இன்னைக்கு ஈரான்ல சில குறிப்பிட்ட ரயில் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமாக புஷீர் பவர் பிளான்ட் அப்படிம்பாங்க, ரஷ்யா கட்டி கொடுத்தது, ஈரான்ல மின்சாரம் உற்பத்தி செய்யும் அணு மின் நிலையம், அந்த கட்டுமானத்துக்கு அருகே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த அணுக்கரு உலை மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவு ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கும்.
நீங்கள் இப்ப பார்க்குற வீடியோ வந்து ஈரான்ல சபஹார் துறைமுகம் அப்படிம்பாங்க. அந்த துறைமுகத்துல கண்ட்ரோல் டவர் அப்படிம்பாங்க, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் தளம், அது தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது இந்த வீடியோல புரிய வரும். நீங்கள் பார்க்கின்ற இந்த வீடியோ எல்லாமே ஈரானுக்குள்ள அந்த மக்கள் திருட்டுத்தனமாக எடுத்து பதிவேற்றம் செய்த வீடியோக்கள். முதல் வீடியோ சபஹார் துறைமுகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல். இரண்டாவது வீடியோ இந்த புஷீர் பகுதியில் ராணுவ தளம் இருந்தது, ஈரானுக்கு சொந்தமான ராணுவ தளம், அது தாக்கப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க. மூன்றாவது பார்க்கின்ற வீடியோ ஈரான் சகார் என்ற பகுதியில் விமான நிலையம், பயணிகள் விமான நிலையம் தாக்கப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க. همین الان با فرودگاه ایران شهر زدن. کی پرواز کرد؟ من فیلم هفته یه پرواز گنده صدا چون دیریه هفته یه پرواز داشتین نیلی இப்படி ராணுவ தளங்கள், ஈரானின் பெரிய கட்டுமானங்கள், 90 இலக்குகள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கு. ஈரான் தரப்பிலிருந்து முதல் நாள் 85 ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை குவைத் மற்றும் பஹ்ரைனுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அனுப்பல. நான் அதோடைய தாக்குதல் சேத விபரத்தை பேசல, ஏன்னு கேட்டிருந்தாங்க. மிகப்பெரிய சேதத்தை ஈரானால் இவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது. அதாவது இந்த வளைகுடா நாடுகள் சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், UAE, கத்தார், இதை போன்ற எல்லா நாடுகளுமே எண்ணற்ற வான் பாதுகாப்பு சாதனங்கள், வான் எதிர்ப்பு சாதனங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கி சொந்தமாக குவித்து வச்சிருக்காங்க. எல்லாமே குவைத்ல தாக்குனாங்க, பஹ்ரைன்ல தாக்குனாங்க, சைரன் சவுண்டு கேட்குறதுலாம் பார்ப்பீங்க. உண்மைதான். ஈரான் அனுப்பக்கூடிய அனைத்து ஏவுகணை ட்ரோன்களை அழிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு, வான் எதிர்ப்பு சாதனம் இந்த வளைகுடா நாடுகளுக்கு சொந்தமாக உண்டு. அது ஒன்று. இரண்டாவது, இந்த சண்டை ஆரம்பிக்கும் போதே அமெரிக்கா அமெரிக்காவுடைய பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள், தாட், இதையெல்லாம் கொண்டு வந்து அந்த பகுதியில் நிறுத்திட்டாங்க. இது இரண்டாவது ஈரானுடைய ஏவுகணைகளை வழிமறிக்கும் விதம். மூன்றாவது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சில சமயங்கள் அவங்களுமே இந்த ஈரானுடைய ஏவுகணைகளை வழிமறித்து அளிக்கிறாங்க. நான்காவது, மிக முக்கியமாக உக்ரைனுடைய ட்ரோன் எதிர்ப்பு வீரர்கள், அதனுடைய ஆயுதங்கள் இந்த வளைகுடா நாடுகள்ல செயல்படுது. இப்படி பல அடுக்கு பாதுகாப்பை வளைகுடா நாடுகள்ல வச்சிருக்காங்க. அதனால ஈரானுடைய இந்த 85 ஏவுகணைகள், ட்ரோன்கள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தாது. 92% வானிலேயே, நடுவானிலே வழிமறிச்சு அழிச்சிருவாங்க, மீதி தான் உள்ள வரும். இப்படி பார்க்கும்போது 85 ஏவுகணை வரும்போது 7 அல்லது 8 ஏவுகணை மட்டுமே தாக்குதலை நடத்தும். இந்த வளைகுடா நாடுகளுக்குள்ள மிகப்பெரிய சேதம் ஏற்படாது, அவங்க தடுத்துருவாங்க. அதனாலதான் வளைகுடா நாடுகளின் சேதத்தை பற்றி நான் பதிவு பண்றதில்லை. ஆனா இப்படிப்பட்ட எந்த வித பாதுகாப்பு சாதனங்கள் ஈரான் இன்னைக்கு இல்லை. முதல் நாள் சண்டையிலேயே இஸ்ரேல் துல்லியமாக ஈரானுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை அழிச்சு முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது, ஈரான் தனித்து அடி வாங்குது. ஈரானுக்கு இன்றைக்கு துணைக்கு யாருமே இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், வளைகுடா நாடுகள், உக்ரைன், இவங்க எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், வளைகுடா நாடுகள்ல சில நாடுகளுக்கு இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சாதனம் அயன் டோம் உள்ள இருக்கு. இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அவர்களை பாதுகாக்கிறாங்க.
இப்படி பல்வேறு வகையில வளைகுடா நாடுகள் பாதுகாக்கப்படுது. அதனாலதான் அந்த சேத விவரங்களை நான் பதிவு பண்ணல. இந்த ஈரான் முழுக்க ட்ரம்ப் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய வெறியோடு சுற்றி திரிகிறாங்க. ஈரானுடைய முதல் குறியாக ட்ரம்ப், இரண்டாவது குறியாக நெத்தன்யாகு அவர்கள் இருக்காங்க. நிச்சயமாக ட்ரம்ப் வெளிநாடுகள் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும். இந்த துருக்கியில நேட்டோ சப்மிட்லயே வச்சு ட்ரம்பை கொலை செய்ய வேண்டும், ஏவுகணை அனுப்ப வேண்டும் என்று ஈரான்கிட்ட திட்டம் இருந்தது. ஆனா எண்ணற்ற வான் பாதுகாப்பு சாதனம் இருந்ததுனால அவங்க பேசாம இருந்துட்டாங்க. ட்ரம்ப் இப்ப துருக்கியில அதை முடித்து கொண்டு கிளம்பினாரு. பாதுகாப்பு கருதி இப்ப ஏர்ஃபோர்ஸ் 1 ட்ரம்ப் பயணிக்கும் விமானம் கத்தார் பரிசளித்து தான் இருக்கு. ஆனா பாதுகாப்பு கருதி பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 வர வைத்து அதுல தான் ட்ரம்ப் கிளம்பி போனார். ட்ரம்பை கொலை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய வெறியோடு ஆத்திரத்தோடு ஈரான் இருக்காங்க. இஸ்ரேல் இந்த தாக்குதலை இப்பொழுது வரைக்கும் கலந்து கொள்ளவில்லை. மேலும் இஸ்ரேல்ல எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லை. ஈரான் தாக்கிடுவாங்க, ஏவுகணை அனுப்புவாங்கன்னு சொல்லி எந்த அலர்ட்டும் இஸ்ரேலுக்குள்ள கொடுக்கல. இது மிகப்பெரிய தாக்குதலா இப்பொழுதுக்கு சண்டையாக மாறாது அப்படின்னு சொல்லிதான் இஸ்ரேல சொல்றாங்க. ஒன்று, கால்பந்தாட்டம், உலக கோப்பை கால்பந்து நடக்குது. அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள்ல மிகப்பெரிய வெறியோடு இருப்பாங்க. குறிப்பா வளைகுடா நாடுகள்ல அந்த தலைமை மன்னர்கள், ஆட்சி செய்பவர்கள்லாம் சண்டையே போட்டாலும் சரி, ஆனா கால்பந்து முன்னால உட்கார்ந்துருப்பாங்க. கால்பந்து விளையாட்டு முன்னால அத்தனை வெறித்தனம். அதனால இந்த கால்பந்தாட்டம் நடந்து முடிக்கும் வரை தாக்குதல் இருக்காது. இரண்டாவது, அலி கொமேனி சடலம் ஒண்ணுமில்ல, அந்த காலிப்பெட்டிகளை புதைக்கணும், அது வரைக்கும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், அடிக்காம, பெரிய அளவில் அடிக்காம. மூன்றாவது, அமெரிக்கால மிட் டேர்ம் எலெக்ஷன் ஒன்று வருது, அதுவரை பெரிய அளவு சண்டைக்குள்ள போக மாட்டாங்கன்னு தெரியுது. இதெல்லாம் இஸ்ரேல் சொல்றாங்க. இந்த காரணத்துக்காக மிகப்பெரிய அளவு போரா மாறாது. இந்த தாக்குதல் இரண்டாவது நாள் தாக்குதலோட முடிச்சு கொள்ளுவாங்க. இனி தொடர்ச்சியாக ஈரான் வாலாட்டும் போது கார்க் தீவை கைப்பற்றுவதுதான் மிக சரியான செயலாக இருக்கும் என்று அமெரிக்க தரப்புல ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு. நேற்று இஸ்ரேலுக்கு வர வேண்டிய அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் அவருடைய வருகையை தள்ளி போட்டிருக்காரு. ஏன்னா இந்த சண்டை நடந்ததுனால. அதை தாண்டி ஈராக்குக்கு அந்த காலி சவப்பெட்டியோட சென்றிருந்த ஈரான் அதிபர் மசூத் பெசசியான் அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு உடனடியாக ஈரானுக்குள் வந்திருக்காரு. ஏன் கார்க் தீவுகளை கைப்பற்றுவாங்க நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, இஸ்ரேல் அமெரிக்காவில் அந்த எண்ணம் தான் போகுது. 3 எண்ணெய் கப்பல்கள், எரிவாயு கப்பல்களை தாக்கியதால் தான் இந்த சண்டை ஆரம்பிச்சது. ஆனா ஈரான்ல இன்றைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தி பகுதி சர்வதேச கடல் வழி பாதை அல்ல. இனிமேல் நிச்சயமா 100% ஈரானுக்கு சொந்தமான ஈரானுடைய கடல் வழி பாதை அது. எந்த கப்பல் தாண்டினாலும் ஈரானுடைய அனுமதி பெற வேண்டும். குறுக்கு வழியில வேற வழியில போயிடலாம், ஈரான்கிட்ட சொல்லாம இரவுகளில் போலான்னா இதை போன்ற தாக்குதல் நிச்சயமா நடத்துவோம் அப்படின்னு இன்றைக்கு இவ்வளோ அடி வாங்கிட்டும் பதிவு பண்றாங்க. அப்போ அந்த கார்க் தீவை கைப்பற்றுவதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு சரியான செயலாக அமையும். ஈரானுடைய மெயின் லேண்ட் பார்த்துட்டீங்கன்னா கார்க் தீவுகள் 25 கிலோமீட்டர் வரும், சில இடத்துல 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தீவு அது. ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி 92% கார்க் தீவுகள்ல இருந்து தான் வெளிநாடுகளுக்கு போகுது. குறிப்பாக அதிகமாக சீனாவுக்கு போகுது, ஆசிய நாடுகளுக்கு அங்கிருந்து தான் போகுது. இந்த கார்க் தீவுகள் என்பது 8 கிலோமீட்டர் நீளம் இருக்கும், 5 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். ஒரு சிறிய தீவு தான். ஆனா இது ஒரு தங்க புதையல் அல்லது வைர புதையல் அப்படின்னு சொல்லி இந்த கார்க் தீவுகளை சொல்லலாம். அமெரிக்கா முதன்முறை இந்த கார்க் தீவுகளை தாக்குனாங்க. கவனமாக எண்ணெய் வளங்களை தாக்காமல் இராணுவ ரீதியான அங்கிருக்கும் பொருட்களை, ஆயுதங்களை தான் தாக்குனாங்க. ஏன்னா அந்த தீவை அடிச்சு பத்த வச்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறும், யாராலும் அணைக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிக எண்ணெய் வளம் மிக்க பகுதி கார்க் தீவுகள்.
கார்க் தீவுகள் வந்து இயற்கை துறைமுகம், செயற்கை துறைமுகம் அல்ல. எவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலும் சாதாரணமாக உள்ள வந்து வெளியே போகும், கீழே தரை தட்டாது. 20 லட்சம் பேரலை தன்னோடு வைத்திருக்கும் மிக பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல் கூட சாதாரணமாக கார்க் தீவுக்குள்ள வந்துட்டு வெளியே போகும். அதனால ஈரானில் கிடைக்கின்ற எண்ணெய் வளங்கள் எல்லாமே கச்சா எண்ணெய்கள் பைப்புகள் மூலமாக கார்க் தீவுக்குள்ள பம்ப் பண்றாங்க. பைப்புகள் மூலமாக உந்தி தள்ளி அனைத்தும் கார்க் தீவுகளை வந்து ஈரானுடைய மொத்த எண்ணெய் கச்சா எண்ணெய் அங்க வந்து சேரும். இந்த கார்க் தீவுகள் நிச்சயமா பிரமிப்பை ஊட்டக்கூடியது. தற்சமயத்திற்கு ஒரு வருடத்திற்கு 100 கோடி பேரல் கச்சா எண்ணெயை அங்கிருந்து ஈரான் வியாபாரம் பண்றாங்க. ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய், பீப்பாய் கச்சா எண்ணெய் உலக நாடுகளுக்கு போகுது. சீனா, ஆசிய நாடுகள், பிற நாடுகளுக்கு இவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதை தாண்டி பெரிய அளவுல கார்க் தீவுகள் இருந்து வியாபாரம் பண்ணலாம். வருகின்ற நாட்கள்ல ஈரான் அப்படிதான் பண்ண போறாங்க. ஒரு நாளைக்கு 70 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை வியாபாரம் செய்யக்கூடிய தகுதி அந்த கார்க் தீவுகளுக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு பிரம்மாண்டமான 20 லட்சம் பீப்பாய வைத்திருக்கும் இந்த பிரம்மாண்ட கப்பல்கள் 9 கப்பலை கார்க் தீவுகள்ல ஏற்றி அந்த கச்சா எண்ணெய் நிரப்பி அவர்களால் அனுப்ப முடியும். அவ்வளோ பிரம்மாண்டமானது கார்க் தீவுகள். அங்கு அவர்கள் செய்து வைத்திருக்கும் கட்டமைப்புகளுமே பிரம்மாண்டமான கட்டமைப்பை கார்க்ல வச்சிருக்காங்க ஈரான்ல இருந்து. உடனடியாகவும் கச்சா எண்ணெய்கள் அங்க வந்து பேரல்கள் பிடிக்கப்பட்டு கப்பல் வெளியனுப்பும். எந்நேரமும் கையிருப்பு வைத்திருக்கும் அளவுல கார்க் தீவுகள்ல 50 பிரம்மாண்ட கச்சா எண்ணெய் கையிருப்பு தொட்டிகள், கற்பனை கெட்டாத பிரம்மாண்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. அந்த 50 தொட்டிகள்ல 3,40,00,000 பேரல் பீப்பாய் கச்சா எண்ணெய்களை எப்பொழுதுமே அவங்க ஸ்டாக் வச்சிருப்பாங்க, கையிருப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு பெரியது. இதை ஒப்பிட்டு பேசும்போது, கார்க் தீவுகளை ஒப்பிட்டு பேசும்போது ஈரானில் இருக்கின்ற பிற இந்த லாவன் தீவுகள், பிற தீவுகள்ல செயல்படும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வியாபாரம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும். ஈரானுக்கு மிகப்பெரிய வர்த்தகத்தை வருமானத்தை கொடுப்பது கார்க் தீவுகள். இந்திய மதிப்புல கார்க் தீவுகள்ல ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி ரூபாயை ஈரான் சம்பாதிக்கிறாங்க. 1 கோடி ரூபாயை 10 லட்சம் தடவை எடுத்து கொடுக்கணும். இந்திய மதிப்புலேயே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா ஈரான் மதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சொல்லவே முடியாது. இந்த எண்ணிக்கையை அவ்வளோ பெரிய வருமானத்தை கார்க் தீவுகள் கொடுக்கின்றது. ஆனா அமெரிக்கா நினைச்சாங்க அப்படின்னா ஒரு நாளில் கார்க் தீவுகளை அவர்களால் கைப்பற்ற முடியும். கார்க் தீவுகள்ல எண்ணற்ற பாதுகாப்பு செய்து வச்சிருக்காங்க. அந்த தீவுகள் வந்து முழுக்க முழுக்க IRGC கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த தீவுகளுக்கு யாருமே எறும்பு கூட செல்ல முடியாது அப்படிம்பாங்க. IRGC அனுமதி பெற்ற நபரை தவிர வேற யாருமே கார்க் தீவுகளை பார்த்ததில்லை. இன்னைக்கு வந்து கார்க் தீவுகளை பாதுகாக்கும் இராணுவம் என்று சொன்னால் ஈரானுடைய 112வது படைப்பிரிவு அப்படிம்பாங்க. ஜுல்ஃபகார் சர்ஃபேஸ் காம்பட் பிரிகேட், இவங்க தான் கார்க் தீவுகளை பாதுகாப்பது. இவர்களுக்கு வந்து எண்ணற்ற சிறிய படகுகள், ஏவுகணைகளை அனுப்பக்கூடிய, ராக்கெட்டுகளை அனுப்பக்கூடிய ஒரு நவீனமான படகுகள் எண்ணற்றது இவங்களுக்கு வந்து வசதியா செஞ்சு கொடுத்துருக்கு. அதை தாண்டி வான் பாதுகாப்பு சாதனங்கள், வான் எதிர்ப்பு சாதனங்கள், ஏவுகணைகள் சொல்லி மிக பிரம்மாண்டமான முறையில் கார்க் தீவுகள் பாதுகாக்கப்படுது. கார்க் தீவுக்குள்ள போறதுமே கஷ்டம். கடல் கன்னிவெடிகள் எண்ணற்றது வந்து புதைத்து வைக்கப்பட்டிருக்கு கார்க் தீவை சுத்தி. அது எங்கெங்க இருக்குன்னு சொல்லி IRGC சம்பந்தப்பட்ட கடற்படைக்கு மட்டுமே தெரியும். இரண்டாவது, கார்க் தீவுக்குள்ள போனாலுமே நிலக்கன்னிவெடி எண்ணற்றது போச்சு வச்சிருக்காங்க. அதனால அமெரிக்க இராணுவர்கள் போன உடனேயே செல்வது, வேகமாக நகர்வதும் சிரமமாக இருக்கும். அதை தாண்டி அந்த தீவுகளை கைப்பற்றினாலும் ஈரானிலிருந்து தாக்குதல் நடத்துவாங்க. அமெரிக்க இராணுவம் கார்க் தீவுகளை கைப்பற்றினால் ஈரானிலிருந்து ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், ஷெல்கள், ஷீசோர்
ஆர்டிலரிம்பாங்க. அதிலிருந்து செயல்கள் மூலமாக மிகப்பெரிய அளவு கார்க் தீவு மீது அமெரிக்கா இராணுவத்தின் மீது ஈரான் நடத்துவாங்க. ஆனால் இதையெல்லாம் எளிய முறையில் முறியடிப்பாங்க. கார்க் தீவுகளை பிடிக்க வேண்டும் என்று ஒரு மனசா ட்ரம்ப் முடிவு பண்ணி உத்தரவு கொடுத்தா முதல் நாள் ஒரே நாளில் இந்த கார்க் தீவுகளை கைப்பற்றுவாங்க. ஈரானுக்கு மிகப்பெரிய, நான் சொன்னதுலேயே உங்களுக்கு அதெல்லாம் புரியும், மிகப்பெரிய ஒரு செல்வ களஞ்சியம், வருமானத்தை பெற்று தரும் நாடு கார்க் தீவுகள். ஒருவேளை அமெரிக்கா கைப்பற்றிட்டாங்கன்னா மிகப்பெரிய சொத்தாக அமெரிக்காக்கு மாறும். இந்த போர்களில் செய்த செலவுகளை பல ஆயிரம் மடங்கு அங்கிருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. நிச்சயமாக கார்க் தீவுகளை பிடிப்பதில் தான் இந்த சண்டை நிச்சயமா முடியும். ஏன்னா இவனுக்கு ஒரு மட ஜனங்கள், ஈரானுடைய ஆட்சி செய்பவர்கள், அந்த ஜனங்களுமே ஒரு முட்டாள் ஜனங்கள். அவங்க எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் வெற்றி வெற்றின்னு சொல்லி திரும்ப போய் அடி வாங்க தான் போய் நிற்பானுங்க. அவர்களுக்கு ஒரு அறிவற்ற ஜனங்கள். அதனால இந்த சண்டை தொடரும் போது வருகின்ற நாட்களில் கார்க் தீவை நிச்சயமாக கைப்பற்றுவாங்க. அந்த எண்ணத்துல தான் அமெரிக்க இராணுவம் இருந்து கொண்டிருக்காங்க. இங்க உட்கார்ந்து ஃபயர் விடுறவங்க புரிஞ்சுக்கணும், ஈரானுடைய தாக்குதலை நான் ஏன் பதிவிடுறேன்னா, அவங்க தாக்குதல ஒண்ணுமே நடக்காது. அவர்களுக்கு தான் ஏவுகணை செலவு, ட்ரோன்கள் செலவு. ஒரு சில தாக்குதல் மட்டுமே அமெரிக்கா தளங்கள் இருக்கிற இடத்துல அவர்களால் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, முதல் நாள் தாக்குதலையே அலி கொமேனி தங்கியிருந்த, குடும்பத்தோடு தங்கியிருந்த, உலகத்துக்கே தெரியாது, உலகத்திலேயே மிக பாதுகாப்பான இடம் என்று சொன்ன இடம் இஸ்ரேலுடைய தாக்குதலில் சிதலமடைந்து இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. ஃபயர் விடுறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நான் கூட அலி கொமேனியின் மதவெறியன், வெள்ளிக்கிழமை வெறியன் அலி கொமேனியின் கருவாட்டு உடல் அந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு பதிவு பண்ணியிருந்தேன். ஆனா அது கூட அந்த பெட்டிக்குள்ள இல்லை. அந்த பெட்டி முற்றான காலி பெட்டி. அலி கொமேனி உடல்ல ஒரு 100 கிராம் அளவு உள்ள ஒரு சதை கூட மிச்சமாகல, அப்படி சிதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவனுக்கு அந்த பெட்டியை தூக்குற வயசுல புரிஞ்சுக்கொள்ளலாம். உலக வல்லரசுங்கிறானுங்க, உலக பெரிய தலைவருங்கிறாங்க, காலி பெட்டியை தான் கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. நன்றிகள்.